Hello friends, welcome back to Vivegam B Plus Academy. Hope you understand what I taught in previous video. In this video, we are going to discuss about an interesting topic, angiogram. Heart தான் நம்ம என்டையர் பாடிக்கும் blood சப்ளை பண்ணக்கூடிய ஆர்கன். இந்த ஹார்ட்டுக்கு தேவையான blood சப்ளை பண்றது coronary arteries. இன் கேஸ் இந்த coronary arteriesல ஏதாவது ப்ராப்ளம் ஏற்பட்டா blood சப்ளை நடக்காம ஹார்ட்டால ஃபங்க்ஷன் ஆக முடியாம போயிடும். coronary arteriesல நடக்கக்கூடிய மேஜரான ப்ராப்ளம் என்ன அப்படின்னா பிளாக்கேஜ். இந்த பிளாக்கேஜை ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஹெல்ப் பண்ற டெஸ்ட் தான் ஆஞ்சியோகிராம். இப்போ நான் சொல்றத ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க. ஒரு பர்சன் இருக்காங்க, சடனா அவங்களுக்கு செஸ்ட் பெயின் வருது அப்படின்னா இமீடியட்டா டாக்டரை கன்சல்ட் பண்ணுவாங்க. டாக்டர் ஃபர்ஸ்ட் அவங்கள இசிஜி எடுத்துட்டு வர சொல்லுவாங்க. இசிஜி எடுத்துட்டு டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணா டாக்டர் ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க என்ன லெவல்ல அட்டாக் இருக்கு அப்படின்றத. அப்படி அவங்க ஐடென்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம் செகண்ட் சஜஷனா ஆஞ்சியோகிராம் டெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. இந்த ஆஞ்சியோகிராம் டெஸ்ட் எப்படி நடக்குன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். பேஷண்ட் இருக்காங்க, அவங்கள கார்டியாக் கேத் லேப்க்கு ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க இந்த ஆஞ்சியோகிராம் டெஸ்ட் பண்றதுக்கு. அப்புறம் அவங்களோட தை ரீஜன், அதாவது தொடைப்பகுதியில ஃபெமோரல் ஆர்டரின்னு ஒரு ஆர்டரி இருக்கு. இந்த ஆர்டரியில ஒரு கைட் வயரை இன்சர்ட் பண்ணுவாங்க. இந்த கைட் வயருக்குள்ள கத்தீட்டர் அப்படின்னு ஒரு இது இருக்கும். இந்த வயர் பாஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. தை ரீஜியன்ல இருந்து ஹார்ட் ரீஜியன் வரைக்கும் இந்த ஒயரை பாஸ் பண்ணுவாங்க. இந்த ஹார்ட் ரீஜியனுக்கு ரீச் பண்ணதுக்கு அப்புறம் கொரோனரி ஆர்டரிஸ்க்குள்ள இன்சர்ட் பண்ணுவாங்க. இந்த கொரோனரி ஆர்டரிஸ்க்குள்ள போய் இப்போ இந்த கைட் ஒயர் இருக்குது. ஓகேவா? இந்த கொரோனரி ஆர்டரிஸ்ல 3 ரீஜியன் இருக்கு. நம்பர் 1 ரைட் கொரோனரி ஆர்டரி, நம்பர் 2 லெஃப்ட் கொரோனரி ஆர்டரி அண்ட் நம்பர் 3 சர்க்கம்ஃப்ளெக்ஸ். இந்த 3 ரீஜியன்ஸ் இருக்குது. நம்ம இந்த கைட் வயரை உள்ள அனுப்புனதும் ஃபர்ஸ்ட் எந்த இடத்துல பிளாக்கேஜ் இருக்கு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், ரைட் கொரோனரி ஆர்டரியில பிளாக்கேஜ் இருக்குது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிடுச்சுன்னா மெஷர் பண்ணும் எவ்வளவு பெர்சன்டேஜ்ல இந்த பிளாக்கேஜ் இருக்கு அப்படின்றத மெஷர் பண்ணும். மெஷர் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பிளாக்கேஜை ரிமூவ் பண்ணுவாங்க. எதன் மூலமா அப்படின்னா ஆஞ்சியோபிளாஸ்டி. இந்த மெத்தட் மூலமா இந்த பிளாக்கேஜை ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஒருவேளை இந்த 3 ரீஜன், அதாவது ரைட் கொரோனரி ஆர்டரி, லெஃப்ட் கொரோனரி ஆர்டரி அண்ட் சர்க்கம்ஃப்ளெக்ஸ், இந்த 3 ரீஜியன்லயுமே பிளாக் இருந்துச்சு அப்படின்னா டைரக்டா என்ன பண்ணுவாங்கன்னா பைபாஸ் சர்ஜரி பண்ணிடுவாங்க. பைபாஸ் சர்ஜரி இஸ் நத்திங் பட் நம்ம ஹார்ட்டை ஓபன் பண்ணி பிளாக்கை ரிமூவ் பண்ணிடுவாங்க. Hope you understand what I taught in this video. For more videos, subscribe our channel. Thank you.